அட, மார்கழி பிறந்தாச்சு. ஆண்டாளுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம். ஆண்டாள் அருளிய திருப்பாவையோட 4வது பாசுரம் தான் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தெழூர் எம்பாவாய். இந்த பாடலின் விளக்கம்: மேகத்திற்கு அதிபதியான மழை தேவனே, நாங்கள் சொல்வதை கேள். நாங்கள் நீராட வேண்டும். ஆகையால் கடல் நீர் முழுவதையும் நீ முகர்ந்து மேலே கொண்டு சென்று உலகாளும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் நீயும் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் நீ மின்னலை வீசி வலம்புரி சங்கு எப்படி இடி போல் ஒலிக்குமோ அதுபோல் இடி ஒலி எழுப்பி கண்ணனது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்டு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அம்புகளைப் போல மழை பொழிவாயாக. உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. அப்பொழுதுதான் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும்.